நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமா, எதுக்காக நீ இப்ப என்ன அடிச்ச? உண்மையான நருட்டோ எங்க இருக்கான்னு சொல்லு. சாக்குரா ஜாகிரதையாகிரு, சாஸ்கேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் மேல ஒரு கீறல் விழுந்துச்சு, அது எங்க போச்சு? அது மட்டும் இல்ல, உன்னோட ஷூரிகேன் ஹோல்ஸ்டர் லெஃப்ட் சைடு இருக்கிறதையும் கவனிச்சுட்டேன். அத நருட்டோ ரைட் சைடு தான் வச்சிருப்பான். டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற உன்னோட திறமை நருட்டோவை விட மோசமா இருக்கு. நீ யாருங்கறத சொல்லிடு. கண்டுபிடிச்சிட்டியா? அந்த ஸ்க்ரோல அடையாம நான் விட மாட்டேன். யார்கிட்ட ஸ்க்ரோல் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லன்னா உங்க 2 பேரு கதையும் முடிச்சிட்டு எடுத்துட்டு போவேன். ஃபயர் ஸ்டைல் ஃபீனிக்ஸ் ஃப்ளவர் ஜூட்சு. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. எப்பவும் நான் தான் காப்பாத்தணும். ரொம்ப நன்றி. உன்னோட கவனம் சிதறாம பாத்துக்கோ. என்ன பேப்பர் பாமா? சாரி, இந்த டெஸ்ட்ல நீ என்கிட்ட ஃபெயில் ஆயிட்ட. ஒழுங்கா அந்த ஸ்க்ரோலை என்கிட்ட கொடுத்துருக்கலன்னா அவ்வளவுதான். உன்னை சும்மா விட மாட்டேன். தாமதமானாலும் பரவாயில்ல, இப்போ சரியான நேரத்துக்கு வந்துட்டான். என்னோட சக்கராவை நான் ஃபோக்கஸ் பண்ணணும். உனக்கு ஒண்ணு ஆகலல? சும்மா நின்னு வேடிக்கை பார்க்காத சாக்குரா. இவன் கூட்டாளிகளும் கண்டிப்பா வந்திருப்பாங்க. ஜாக்கிரதை, மத்தவங்க நம்மள எப்ப வேணாலும் தாக்க வரலாம். நான் தனியா வந்தா என்ன சந்தேகப்பட மாட்டேங்கிறத நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்தேன். நான் பண்ணது பெரிய தப்பு. இவனை சமாளிக்கவா இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இனி ஜாக்கிரதையா இருக்கணும். இனி நாம யாரோட உருவத்தையும் நம்பவே கூடாது. நாம யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுக்க நாம ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சாகணும். டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜூட்ஸுவை பயன்படுத்துறவங்க கிட்ட நாம ஏமாறவே கூடாது. எல்லாம் சரிதான், ஆனா இப்ப என்ன பண்றது? நமக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்கணும். அது என்ன பாஸ்வேர்டு? ரகசிய பாஸ்வேர்டு. அது நம்ம 3 பேருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும். பாஸ்வேர்ட் தெரியாத யாரையும் நம்ப கூடாது. பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். சரி, நான் சொல்றத கவனமா கேளுங்க, ஏன்னா நான் இதை ஒரு தடவை தான் சொல்வேன். இங்க முக்கியமான கேள்வி என்னன்னா, ஒரு நிஞ்சா எப்போ தாக்கணும்? அதுக்கான சரியான பதில் என்னன்னா, ஒரு நிஞ்சா எப்பவும் சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். எதிரிங்க உறக்கத்துல இருக்கும்போது தாக்க தயாரா இருக்கணும். எதிரி ஆயுதத்தை பயன்படுத்த முடியாத நேரத்துல நாம தாக்கணும். ஒரு சிறந்த நிஞ்சா எப்பவும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது. இதை விட சின்னதா ஏதாவது இருக்குமா? இல்ல நருட்டோ, இதுதான் நம்ம பாஸ்வேர்ட். ஆனா இதுல உனக்கு என்ன பிரச்சனை? மண்டையில ஏறலையா? ஒரு தடவை தான் கேட்ட, எனக்கே புரிஞ்சிருச்சு. எனக்கும் ஞாபகம் இருக்கு. பாஸ்வேர்ட் என்னன்னு எனக்கு தெரியும். நான் பாஸ்வேர்டுனா ஒரு வார்த்தையா இருக்கும்னு நினைச்சேன். இது ஒரு பெரிய வசனமா இருக்கு, அவ்வளவுதான். அப்படின்னா சரி, அந்த ஸ்க்ராலை என்கிட்ட கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் இரு சாஸ்கே. நான் இது என்னது? இப்ப தாக்குறது யாரு? கவனமா கேளுங்க. நீங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போங்க. என்ன நடக்குதுன்னு கவனமா பாருங்க. இவங்களை நானே தனியா சமாளிச்சுக்கிறேன். சாக்குரா, சாஸ்கே, இங்க என்ன நடக்குது? நீ அங்கேயே நில்ல. முதல்ல என் கேள்விக்கான பதில சொல்லு. ஒரு நிஞ்சா எப்ப தாக்கணும்? ஒரு நிஞ்சா எப்பவுமே சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். எதிரி உறக்கத்துல இருக்கும்போது நம்ம தயாரா இருக்கணும். எதிரி ஆயுதத்தை பயன்படுத்த முடியாத நேரத்துல நம்ம தாக்கணும். நிஞ்சா கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். சரியா சொல்லிட்ட. இங்க என்ன நடக்குது? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? பக்கத்துல வராத. பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லு. ஆட, பாஸ்வேர்ட் தானே, இப்ப சொல்றேன். ஒரு நிஞ்சா எப்பவுமே சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். எதிரி உறக்கத்துல இருக்கும் போது நாம தயாராகி இருக்கணும். எதிரி ஆயுதத்தை பயன்படுத்த முடியாத நேரத்துல நாம தாக்கணும். ஒரு நிஞ்சா கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்.
ஏன் அப்படி பண்ண? என் உயிரே போயிருக்கும். பரவாயில்லையே, எங்க பாஸ்வேர்டை அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டியா? என்னாச்சு சாஸ்கே? இப்ப எதுக்காக அவனை தாக்குன? நம்ம பாஸ்வேர்ட வார்த்தைக்கு வார்த்தை சரியா சொன்னானே. எல்லாம் சரியா சொன்னா, ஆனா அதுதான் பிரச்சனை. நருட்டோவுக்கு அந்த பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்கும்னு நீ நினைக்கிறியா? ஒரு வார்த்தை கூட மாறாம சொல்வானா? 1000 வருஷம் ஆனாலும் நருட்டோவால இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியாது. நீ உட்கார்ந்து பாடம் எடுத்தாலும் அவன் மண்டைக்கு இதெல்லாம் ஏறாது. ஆமால, நீ சொல்றதும் சரிதான். அது மட்டும் இல்லாம நான் தாக்கும் போது அவன் எப்படி டாட்ச் பண்ணான்னு பார்த்தல. இது கண்டிப்பா நம்ம நருட்டோவோட ஸ்டைல் கிடையாது. விளையாடினது போதும், உன்னோட உண்மையான உருவத்தை காட்டு. உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம். அடேங்கப்பா, நீ புத்திசாலிதான். ஆனா ஒண்ணு புரியல, அப்படிப்பட்ட டீம்மேட்டை நீங்க ஏன் கூட வச்சிருக்கணும்? அவனால ஞாபகம் வச்சுக்க முடியாத பாஸ்வேர்டை எதுக்காக நீ உருவாக்குன? நான் அந்த பாஸ்வேர்டை சொன்னது எங்களுக்காக மட்டும் கிடையாது. கண்டிப்பா இதை யாராவது ஒட்டு கேட்பாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அவ்வளவு பெரிய பாஸ்வேர்டு அவங்களுக்கு சொன்னேன். அப்படி நாங்க விரிச்ச வலையில தான் நீ நேரடியா வந்து மாட்டிக்கிட்ட. நீ உண்மையிலேயே அறிவாளிதான். பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு நினைக்கிறேன். இந்த விளையாட்டு கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்க போகுது. அடேங்கப்பா, இவ்வளவு பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பா இருக்கே. நருட்டோ எங்க போனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்ன இது எல்லாம் தலைகீழா தெரியுது? ஆமா, சாஸ்கே சாக்குராவுக்கு என்ன ஆச்சு? அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. இங்க என்ன நடக்குது? என்னது இது? அடேங்கப்பா, என்ன இவ்வளவு பெரிய பாம்பை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. எங்களோட எர்த் ஸ்க்ரால் அடையறதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல. உங்களோட ஹெவன் ஸ்க்ராலும் இதுவும் சேர்ந்தா பயங்கரமா நடக்கும். விஷயம் என்னன்னா, இதெல்லாம் முடிவுக்கு வரும்போது கண்டிப்பா ஒரு டீம் கிட்ட 2 ஸ்க்ரால்ஸும் இருக்கும். இன்னொரு டீம்ல யாருமே உயிரோட இருக்க முடியாது. இது ஏதோ மாயை மாதிரி இருக்கு. இல்ல, இது இன்னும் சக்தி வாய்ந்தது. அவளுக்குள்ள இருக்கிற ஜெயிக்கணுங்கிற பெரிய என்னால உணர முடியுது. அவ கண்களுக்குள்ள பார்க்கும்போது என்னோட மரணத்தை நானே பார்த்த மாதிரி இருந்தது. யார் அவ? இவளுக்கு என்னதான் வேணும்? சாக்குரா? அவளுக்கு எதுவும் கேட்கல. என்னை விட ரொம்ப பயந்து போயிருக்கா. எப்படியாவது இங்க இருந்து வெளியேறணும். அவகிட்ட இருந்து தப்பிச்சு போகணும். எனக்கு மரண பயத்தை காட்டுறா. மரியாதையா சொல்றேன், என்ன வெளியே விட்டுடு. என்ன தைரியம் இருந்தா என்னையே முழங்கி இருப்ப. இதுக்கு கண்டிப்பா நீ பதில் சொல்லியே ஆகணும். என்ன வெளியே விட்டுடு. ஒரு நிமிஷம் இரு, உள்ள என்னமோ இருக்கே. என்னது இது? இது லஞ்சுக்காக இந்த ரைஸ் போல தானே நான் சேமிச்சு வச்சிருந்தேன்.
மாயமா மறைஞ்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல நானும் அதே மாதிரி உருகி போயிடுவேனா என்ன? ஒழுங்கா என்ன வெளியே விட்டுடு. சாக்குரா, சாஸ்கே, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. ரெண்டு பேரும் பயத்துல உறைஞ்சிட்டீங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நகரு, கமான், உன்னால முடியும் சாஸ்கே, கமான். அவ்வளவுதான், உன்னால கண்டிப்பா முடியும். எஸ். அப்படிதான், பொறுமையா. நான் ஒரு அடி எடுத்து வச்சாலும் கண்டிப்பா அது எல்லாருக்கும் பெரிய வெற்றியா இருக்கும். எழுந்து நின்னுட்ட, அடுத்து என்ன பண்ண போற? இது கண்டிப்பா வேலைக்காகாது. என்னால அசையவே முடியல. கவலைப்படாத, எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிடுறேன். அடுத்து நடக்க போறது என்னன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உன் மரணத்தை ஏற்கனவே நீ பார்த்திருப்ப. உங்க கூட மோதுறது சவாலா இருக்கும்னு எதிர்பார்த்தது ஏன் தப்புதான். எனக்கு இப்ப ஒரே ஏமாற்றமா இருக்கு. என்னால இதை நம்ப முடியல. என்னுடைய முடிவு இப்படிதான் இருக்க போகுதா? யுரோகா சென்சை, நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது தான் நல்லது. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு, ஒவ்வொரு சேலஞ்சிலையும் சவால் விட்டுக்கிட்டு, யாரு கெத்துங்கிறத காட்டுறதுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்க போராடிக்கிட்டு இருந்தோம். ஹேய், ஆனா இது வரைக்கும் அப்படி நடந்தது இல்ல. நாங்க 2 பேரும் இது வரைக்கும் சண்டை போட்டதே இல்ல. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். வாய்ப்பே இல்ல. என்னுடைய முடிவு கண்டிப்பா இப்படி இருக்க கூடாது. என்ன ஆனாலும் சரி, நான் இங்க இருந்து வெளியே போகணும். அதுக்கு உடனே ஏதாவது செஞ்சே ஆகணும். சில மாதிரி அப்படியே நிக்கிறீங்க. ஓ சாஸ்கே, அவசரத்துல செயல்பட்டிருந்தாலும் இந்த பையன் புத்திசாலிதான். நகரு சாஸ்கே, உன்னால முடியும். நீ நகர்ந்தே ஆகணும். நகரு. பயத்தை விட வலி அதிகமானதுனால அவன் தப்பிச்சிட்டான். அப்படின்னா இந்த இறைய வேட்டையாடுறது அவ்வளவு சுலபமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஷேடோ க்ளோன் ஜுட்சு. நீ ஒரு தப்பான ஷினோபியை தேர்ந்தெடுத்திருக்க. ஒரு நாள் நான் கண்டிப்பா ஹோக்காகே ஆவேன். இந்த மாதிரி பாம்பை வச்சு என்ன தடுக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் பெரிய முட்டாள்தனம். காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. உனக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? இங்க இருந்து போகணும். எப்படியாவது தூரமா போயாகணும். ஆனா எப்படி? எங்க? இது வரைக்கும் நான் சாஸ்கேவை இப்படி பார்த்ததே கிடையாது. எனக்கும் இப்ப ரொம்ப பயமா இருக்கு. சாஸ்கே, அங்க பாரு. நம்பவே முடியல. நான் எப்படி இவ்வளவு கவனக்குறைவாக இருந்தேன்? வேண்டாம், என் பக்கத்துல வராத.
உனக்குள்ள இருக்கிற பயத்தை என்னால நல்லா உணர முடியுது. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. எற எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கவனத்தை சிதறவிடக் கூடாது. ஏன்னா உன்னை வேட்டையாட வந்திருக்கிறது நான். அடேங்கப்பா, நம்ம டைமிங்க அடிச்சுக்கவே முடியாது. ஆமா, நருட்டோ தான் வந்திருக்கேன். நீங்க சொன்ன பாஸ்வேர்டு எனக்கு ஞாபகமே இல்ல.